ஓகே, வெல்கம் டு லீட்ஸ் மேக்ஸ். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மெயினாக மேக்ஸை பற்றி. மேக்ஸில் எப்படின்னா 11th 12th ஒரு ரொம்ப பெரிய கஷ்டமாக இருக்கிறது டிஃப்ரென்சியேஷன் இன்டகிரேஷன். கஷ்டமோ அது தெரியாமல் அதை மனப்பாடம் பண்ணும்போது வேஸ்ட். அதை கிளியராக ஷார்ட்கட்டாக ஈஸியாக படிக்க தான். ஓகே, ஃபஸ்ட்டு இன்றைக்கி வந்து இன்ட்ரொடக்ஷன் மட்டும். இன்ட்ரொடக்ஷனில் எதுனா டிஃப்ரென்சியேஷன், ஓகேவா, அதோட ரூல்ஸ் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ரூல்ஸ்னால் ரொம்ப கஷ்டமாலாம் இருக்காது. நான் சொல்கிறத ஈஸியாக புரிஞ்சுக்கணும், அவ்வளோதான். ஃபஸ்ட்டு ரொம்ப சிம்பிள். ஃபஸ்ட்டு ஒரு நம்பர் ஒரு 5ன்னு கொடுத்துக்கிறாங்க. இது டிஃப்ரென்ஷியேட் பண்ண சொன்னாங்க. என்ன, ஒன்றுமே இல்லை, dy dx. இதுதான் டிஃப்ரென்சியேஷனோட டிஃப்ரென்சியேஷனே இதுதான். இது இந்த பேஸ் பண்ணி தான் டிஃப்ரென்சியேஷனே பண்ணும். இந்த மூணே இது. அப்போனா இதை போட்டிங்களா, டிஃப்ரென்சியேஷன் பண்ணும்போது இப்போ நம்பரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் ஸ்ட்ரெயிட்டாக ஆன்சர் 0. எந்த ஒரு நம்பராக இருந்தாலும் இப்போ ஒரு 1000 கொடுத்துட்டு டிஃப்ரென்சியேஷன் பண்ண சொல்லிட்டா ஒன்றுமே இல்லை, 0ன்னு போட்டு போயிடலாம். ரொம்ப இப்போ ஒரு 10 lakh டிஃப்ரென்சியேஷன் பண்ண சொல்கிறோம், என்னன்னா 0. எவ்வளோ பெரிய நம்பராக இருந்தாலும் டிஃப்ரென்சியேஷன் வந்தால் அது 0. ஓகே, டிஃப்ரென்சியேஷனில் இப்போ வேரியபிள் வச்சு பார்ப்போம். வேரியபிள்னால் ஒரு எக்ஸ்னு ஒரே ஒரு வேல்யூ, இதையே நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம், dx. டிவிஷன் என்ன ஒன்று அடிச்சிடும். ஆனால் அந்த மாதிரிலாம் இல்லை, டிஃப்ரென்சியேஷனில் ஒரே வேரியபிளாக இப்போ ஆன்சர் என்ன 1, அவ்வளோதான். அந்த வேரியபிள் வச்சு அதை டிஃப்ரென்ஸ் பண்ணலாம், ஆன்சர் 1 வரும். அடுத்தது வேரியபிள் வச்சு பார்த்துருமா, இப்போ வேரியபிள்லேயே பவரில் ஒன்று இருக்குது. இப்போ என்னென்னா எக்ஸு பவரில் இப்போ ஒரு 4 இருக்குன்னு வச்சுங்களேன். இது டிஃப்ரென்ஸ் பண்ணால் ஈஸி தான், ஒன்றுமே இல்லை. டி போட்டுருங்க, எக்ஸ் போட்டிங்களா, இதை இங்கே வரணும், புரிஞ்சா 4 ஃபஸ்ட்டு எடுத்து போட்டுடணும். அடுத்தது இதுலேருந்து ஒன்று மைனஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இதை போட்டுட்டு இந்த எக்ஸ் அப்படியே போட்டுட்டு மேலே 4ஐயும் அப்படியே போட்டு -1 போட்டால் போதும். இப்போ என்ன வரும், 4 அப்படியே போட்டுரும், எக்ஸ் 3, அவ்வளோதான். இதான் ஆன்சர். இதே தான் நான் இங்கேயும் சொன்னேன். இப்போ ஆன்சர் 1 வந்துச்சுன்னா 1 எப்படின்னு அது 1 ரூல்லாம் கிடையாது. அந்த இப்போ இதே அங்கே பண்ணுவோமா, இப்போ எக்ஸ் இருக்குது, dx, எக்ஸ் மேலே என்ன இருக்குது 1 இருக்குது, அந்த 1ஐ இங்கே எடுத்துன்னு 1 எக்ஸ் அப்படியே போட்டோம், 1 - 0 1 - 1 தான் பண்ணணும். எல்லாத்தையும் ஒன்றால் மைனஸ் பண்ணணும். 1 x பவர் 0. 0வால் நம்ம எந்த நம்பரையோ எந்த வேரியபிளையோ எது பண்ணாலும் ஆன்சர் 1 தான் இதுக்கு. அப்போ 1. ஓகே, நெக்ஸ்ட் இப்போ ஒரு வேரியபிளில் பவர் மேலே இருந்தால் எப்படி நம்மளால் டிஃப்ரென்ஸ் பண்ண தெரிஞ்சிச்சு. வேரியபிளும் கொடுத்து நம்பரையும் கொடுத்து டிஃப்ரென்ஸ் பண்ண சொன்னாங்கன்னா சிம்பிளாக ஒன்று பார்ப்போமா, 5x. நம்பர் நம்மளால் டிஃபைன் பண்ண முடியாது, அதான் சொன்னேன். அது நம்பரை மட்டும் கொடுத்தா நம்ம 0 தான் போடணும். அதுக்குன்னு இப்போ நம்ம 0 போட போகிறதில்ல. இதை டிஃபைன் பண்ணும்போது 5ஐ வெளியே மட்டும் எடுத்து வைங்க. வேரியபிளை நம்மளால் டிஃபைன் பண்ண முடியும், நம்பரை கார்ந்து கொண்டு நம்மளால் டிஃபைன் பண்ண முடியாது. dx என்ன வருது 1, அவ்வளோதான் 5. ஓகே, சிம்பிளா ஈஸியா. ஆனால் இதை நீங்கள் ஈஸியாக போட்டிங்க. இப்போ ஒரு 1000 எக்ஸ்ன்னு கொடுத்தா கஷ்டம்லாம் கிடையாது. இப்போ பண்ணதை நீங்கள் பண்ணுங்களா, dx. ஓகே, என்ன பண்ணோம், 1000 வெளியே வச்சுட்டு dx என்ன வரும், 1 தான் வரும். அப்போ 1000, புரிஞ்சா. இப்போ இது வந்து என்னது, ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்த்தோம், நம்பரை கொடுத்துட்டு டிஃப்ரென்ஸ் பண்ணால் என்ன ஒரு ஆன்சர் 0. அடுத்து வேரியபிளை கொடுத்துட்டு டிஃப்ரென்ஸ் பண்ண சொன்னால் ஒரே வேரியபிள் இருந்தால் 1. பவரில் எதனா இருந்தால் பவர் எடுத்து ஃபஸ்ட்டு முன்னாடி போட்டு வேரியபிள் அப்படியே போட்டு மேலே பவர் அப்படியே போட்டு -1 போடணும். அது மைனஸ் வரத நீங்கள் ஆன்சர், அவ்வளோதான். அதுதான் இங்கே சொல்லியிருப்போம். நெக்ஸ்ட்டு நம்பரையும் கொடுத்து வேரியபிளையும் கொடுத்து போட்டால் அதுக்கு நம்பரை ஃபஸ்ட்டு வெளியே வச்சுட்டு வேரியபிளை டிஃப்ரென்ஸ் பண்ணிவிட்டு மீதி இருக்கிறது தான் ஆன்சர். ஓகே, இப்போ பெரிய வேல்யூ கொடுத்தோன்னா அதே தான் நான் சொல்லிட்டேன். இப்போ இது புரிஞ்சிடுச்சா.
வேரியபிளில் மட்டும் ஒரு வேரியபிள் நான் போட்டேன். இப்போ இப்படி கொடுத்துட்டோம், 5ன்னு கொடுத்துட்டு எக்ஸ் பவர் 3ன்னு கொடுத்துட்டோம். இதில் முன்னாடி டிஃபரன்ஸ் பண்ணால் எப்படி என்ன சொன்னேன் நான்? வேரியபிள் இருந்தால் வேரியபிளை வெளியே நம்பரை வெளியே வச்சுட்டு வேரியபிளை மட்டும் டிஃபைன் பண்ண சொன்னேன். அப்போ இங்கேயும் அதே தான். நம்பரை வெளியே வச்சுருக்கேன், வேரியபிளை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பாருங்கள். என்ன பண்ண சொன்னேன்? வேரியபிள் மட்டும் இதை முன்னாடி எடுத்துன்னு வரணும். அப்புறம் மல்டிப்ளை பண்ணிட்டு எக்ஸ் அப்படியே போட்டு 3 - 1 5 3 இன்ட்டு எக்ஸ் 2 - 3ல் ஒன்று போயிடுச்சுன்னா 2. ஓகே, 2 இன்ட்டு பண்ணால் 15 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர். இப்போ 15x² ஆன்சர். ஓகே, இப்போ புக்கில் ஒரு சம் பார்ப்போம். அதே மாதிரி இந்த மாதிரி ஏன்னா ஒரு வேரியபிள் ஒரு மேலே ஒரு பவர் கொடுத்து கோஎஃபிஷியன்ட் கொடுத்து ஒரு சம் பார்ப்போமா? ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் 10.7ல் பார்ப்போம். எக்ஸ் கியூப்னு இங்கே ஒன்று கொடுத்துறாங்க, அடுத்தது 5x². ரெண்டு ஃபஸ்ட்டு இது பண்ணிட்டு இது பண்ணுவோமா? என்னென்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் கியூப் டிஃபைன் பண்ண என்ன வரும்? நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம். இது போட்டுட்டு ஈக்குவல் டு முன்னாடி நம்பர் எடுத்துகிட்டு வரணும், எக்ஸு அப்படி மேலே இருக்கிற கோஎஃபிஷியன்ட் போட்டு -1 3 எக்ஸு 3ல் ஒன்று போய் 2 அப்புறம் எக்ஸ். ஓகேவா? அடுத்தது 5x² போட்டு கொடுத்தாங்க, அது போடும் x² ஒன்றுமே இல்லை. இது அப்படி போட்டுட்டு டி டிஃப்ரென்சியேஷனில் நம்பர் வெளியே தருமா? இப்போ இதை டிஃபைன் பண்ணால் 5 2 முன்னாடி வந்துடும், எக்ஸ் அப்படியே போட்டுப்போம், 2 போட்டு -1 போடும் 10. இது எக்ஸு 2ல் 1 போச்சுன்னா 1. ஓகேவா? என்னது 10x ஆன்சர். இப்போ இது புரிஞ்சுதா? இதில் சில சம்ம இப்போ வந்து எப்படின்னா இதை மொத்தமாக போடுமா, இந்த மொத்த இதையும் போடுமா? எக்ஸு கியூபு ப்ளஸ் 5x² ப்ளஸ் 3x ப்ளஸ் 7 இதான் கொடுத்துருந்தாங்க. இதை டிஃபரன்ஷியேட் பண்ணாங்கன்னா ஒன்று ஒன்றாவும் எடுத்து பண்ணலாம், மொத்தமாக பண்ணலாம். எப்படின்னா இதை பண்ணுறோம், ஃபஸ்ட்டு போட்டுடுமா? அதே மாதிரி இதுக்கும் போட்டுடுமா? அடுத்தது இதுக்கும். இதுக்கு நம்ம போடணும்னு அவசியமே இல்லை, நம்மளுக்கே தெரியும். டிஃப்ரென்சியேஷன் பண்ணும்போது வெறும் கான்ஸ்டன்ட் மட்டும்தான் என்ன வரும்? ஆன்சர் 0. ஓகேவா? இப்போ இது பண்ணால் 3 முன்னாடி எடுத்துன்னு வருவோம், அப்படியே சொல்லி பாருங்கள். 3 முன்னாடி எடுத்துன்னு வருவோம், மேலே அப்படி ஒரு -1 போட்டால் 2 வந்துடும், எக்ஸு போட்டு 2. ஓகேவா? அடுத்தது 5 வெளியே எடுத்துன்னு வந்துடணும், மேலே எடுத்து கீழே எடுத்துன்னு வரணும், அடுத்தது ஒரு மைனஸ் பண்ணால் 1 வரும் 1. அப்புறம் ப்ளஸ் இது என்னது 3 வெளியே எடுத்துகிட்டு வரணும், எக்ஸ் பவர் மேலே 1 இருக்குது, 1 மைனஸ் பண்ணால் 0, அப்போ அது 1. எக்ஸ் பவரில் 0 இருந்துச்சுன்னா என்ன? எந்த வேரியபிள் நம்பரோ எதில் பவர் மேலே 0 இருந்துச்சுன்னா 1 தான் ஆன்சர். அடுத்தது என்னது 3x² ப்ளஸ் 10x ப்ளஸ் 3 இதுதான் ஆன்சர். புக்கில் செக் பண்ணி பாருங்கள். ஓகே, அடுத்த ரூல்ஸ் பார்க்க போகிறோமா? நம்பர் வச்சு பார்த்துட்டோம், வேரியபிள் வச்சு பார்த்துட்டோம். நம்பர்லே நிறைய பார்த்துட்டோம், ஆனால் இதில் இன்னொன்று சொல்கிறேன். இப்போ 5x² தானே பார்த்தீங்க, இது வந்தால் நம்ம என்ன பண்ணணும்னு தெரியும். இப்போ ஃபஸ்ட்டு ரூல்ஸ் பார்த்துட்டு இதுக்கப்புறம் இது வரேன். இப்போ இன்னும் இல்லை, எக்ஸ்போனென்ஷியல்னு ஒரு ரூல்ஸ். எக்ஸ்போனென்ஷியல் இதில் என்னென்னா ஈன்னு ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க, மேலே எது வந்து எக்ஸ் இருக்குது. இப்போ e⁻x இதை நம்ம என்ன பண்ணணும்னா எக்ஸ்போனென்ஷியல் இந்த மாதிரி இருந்தாலே இப்படி போடணும். ஃபஸ்ட்டு எல்லாத்துக்குமே நம்ம டிஃப்ரென்ஷியல் இதான் பண்ணணும். அதுக்கப்புறம் இதை என்ன பண்ண முடியும்? ஒன்றுமே பண்ண முடியாது, ஏன்னா எக்ஸ்போனென்ஷியல்னா அப்படியே வந்துடும், அந்த e⁻x அவ்வளோதான். இது போய் கஷ்டமா? இது சிம்பிள் தானே. ஆனால் இன்னொன்று டெஸ்ட் பண்ணுவாங்க, எல்லா டிஃப்ரென்ஷியல் எல்லா இடத்துலையுமே இந்த மாதிரி எக்ஸ் இருக்க 3pயும் டாட் இன்ட்டு பண்ணணும். இன்ட்டுனா டாட் வச்சுட்டு அதை டிஃபைன் பண்ணி பார்க்கணும், என்ன வரும்? 1 தான் வரும். அந்த வேரியபிளில் டிஃபைன் பண்ணால் 1 தான் வரும். இப்போ e⁻x அதை நம்ம ஷார்ட்டாக e⁻x போட்டுருவோம், இதெல்லாம் டிஃபைன் பண்ணாமல். இப்போ எப்படி கேட்பாங்கன்னா e⁻5x
இப்படி கேட்டாங்கன்னா உங்களுக்கு என்ன பண்ணணும்னு டக்குன்னு டவுட் வந்துடும். நம்ம என்னென்னு இது மட்டும் போட்டு வந்துடும் அப்படியே எடுத்து போட்டு. ஆனால் அந்த மாதிரி பண்ணால் மார்க் கொடுக்க மாட்டாங்க. இப்படி போட்டுட்டு இதுதான் டிஃப்ரென்ஷியேட் போட்டோமா, அதுக்கப்புறம் e⁻x ஃபஸ்ட்டு போட்டுருங்க. அடுத்து எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். இந்த எக்ஸு கூட ஒரு இருக்குல்ல அதை மொத்தமாகவே டிஃப்ரெண்ட் பண்ணணும். இப்போ எக்ஸு ஸ்கொயர் இருந்தாலும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி தான் பார்க்கணும். ஃபஸ்ட்டு டிஃப்ரெண்ட் பண்ணால் 5 வெளியே த்ரூ அது எக்ஸு 1 ஆகிடும், 5 தான். அப்போ 5 e⁻x இப்போ 5x இப்படி பண்ணணும். அடுத்தது ஒன்று சொல்லல, e⁻x ஸ்கொயர்னு கொடுத்துறாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? ஒன்றுமே இல்லை, டிஃப்ரென்ஷியேட் போட்டுங்க. அப்புறம் அதை அப்படியே எழுதிக்கோங்க. இதை டிஃப்ரெண்ட் பண்ணால் 2 முன்னாடி வந்துடும். எக்ஸு 2⁻−1 e⁻x² 2x 1 2x e⁻x². ஓகேவா? இது ஓகே, இது ஒரு அளவு புரிஞ்சிருக்கும். இதில் நம்ம எத்தனை வேணால் வச்சு போடலாம். இங்கே வந்து e⁻99x இப்போ என்ன ஒரு ஒன்றுமே இல்லை, டிஃப்ரென்ஷியேஷன் போட்டு e⁻99x இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 99 தான் ஒரு x 1. அப்போ 99 e⁻99x. ஓகே, புரிஞ்சுதா? அடுத்தது ரூல்ஸ். இந்த 2 ரூல்ஸ் நல்லா ஞாபகம் வச்சுங்க, எல்லா இடத்துலையுமே யூஸ் ஆகும். தான் மெயின். இதோட ஒரு முக்கியமான ரூல் இதுதான். ரொம்ப ஒரு உங்களால் தெரிஞ்சதாக கூட இருக்கும். 10th படித்தவங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கும். என்னென்னா லாக் அப்படின்னா என்னென்னு தெரியும்ல, லாக். இப்போ லாக் பவர் எக்ஸ் இதை வந்து நம்ம உங்களுக்கு டிஃப்ரென்ஷியேஷன் பண்ண சொல்லிட்டாங்க. என்ன பண்ணுறது? ஓகே, ஃபஸ்ட்டு டி இப்படி போட்டுக்கோ, இப்படி போட்டுங்க. அடுத்து டிஎக்ஸ். ஓகேவா? இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1/x. இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் அப்படியே 1 போட்டுட்டு டிவைட் பை அந்த எக்ஸ் எடுத்து போட்டுருங்க. அந்த அங்கே என்ன இருக்குதோ அதை எடுத்து போட்டுருங்க. இப்போ லாகு எக்ஸ்ன்னு கொடுத்தா டிஃப்ரென்ஷியேஷனில் 1/x. அதுவே லாகு 9x என்ன பண்ணோம்? ஒன்றுமே என்ன சொன்னேன், டிஃப்ரென்ஷியேட் பண்ணிட்டு 1/xக்கு எடுத்து அப்படியே போட்டுருங்க. அடுத்தது அப்புறம் தான் இது வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். எதனா ஒரு வேரியபிள் கொடுத்தா, இப்போ எக்ஸே கொடுத்தனால நம்ம எக்ஸ் டிஃபைன் பண்ணதில் 1 தான் வரும். இதை டிஃபைன் பண்ணால் என்ன வரும்? 1 தான் வரும். அதை பண்ண தேவையில்ல. இப்போ இதே மாதிரி தான் டாட் வச்சுட்டு 9x வந்து 1 ஆகிடும். அப்போ 9/9x 9 டிவைட் ஆகிடும் x. ஓகே, இப்போ வந்து 1/x. ஓகே, இப்போ வந்து அதே மாதிரி எல்லாருமே நல்லா கவனிச்சிங்க. இந்த ஈக்குவல் டு போகிறப்பெல்லாம் 11th 12th படிக்கிறவங்க மட்டும் சொல்கிறேன். 1/x இப்படி போடுங்க, ஈக்குவல். இதுவும் ஒரு மாதிரி தெரியுதில்ல, இது அதே ஈக்குவலாக இருக்கும். அந்த பைலாம் போடும்போது கரெக்டாக பார்த்து போடுங்க, மார்க் இது கூட குறைப்பாங்க சில பேர். ஓகே, இந்த ரூல்ஸ்லாம் பார்த்தாச்சு. இதான் இந்த மெயினான 3 ரூல்ஸு. அதுக்கப்புறம் சைன் காசுலாம் பார்ப்போமா? இந்த வீடியோவில் இந்த ரூல்ஸ் வச்சு பார்த்துட்டோம். இந்த ரூல்ஸ் வச்சு இப்போ சில சம் சொல்கிறேன், அதை பார்ப்போமா? இந்த 3 ரூல்ஸை வச்சு மட்டும் சம். ஃபஸ்ட்டு இப்போ இந்த மாதிரி சிம்பிளாக கொடுத்த வரையும் போட்டுட்டோம். இப்போ வந்து ஒரு 9x/x² இந்த மாதிரி கொடுத்தா நம்ம என்ன பண்ணணும்? இப்படி அடிச்சுட்டு போடலாம். நீங்கள் இப்படி போடுறதோ கரெக்ட் தான். ஆனால் இது உங்களால் என்ன பண்ண முடியும்? இப்போ புரியுதா? நான் கேட்குறது புரியுதா? இது 2 அடிச்சிட்டுங்க. இப்போ உங்களால் என்ன பண்ண முடியும்? சரி, இப்போ அடிக்கிற மாதிரி இல்லை, 9/x² கொடுத்துறாங்க. இதை டிஃபைன் பண்ண சொன்னாங்க. என்ன பண்ணுறது தெரியல. இது ஒன்றுமே இல்லை. இதை ஃபஸ்ட்டு 9 போட்டு எக்ஸு, இது மேலே எப்பயுமே ஒரு நம்பர் எக்ஸு ஒரு 1 இருந்தாலும் இது ரெசிப்ரோக்கலானா 1/x இதான் இந்த மாதிரி இருக்குது. இது ரெசிப்ரோக்கலானா எக்ஸு இந்த 1 இருக்கிற இடத்துல மைனஸ் போட்டு 1. அதே மாதிரி இப்போ x² இது ரெசிப்ரோக்கல் பண்ணால் x -2. ஏன் இப்போ வந்து நான் உங்களுக்கு வந்து இப்போ எதனா ஒரு ஆக்சலேஷனில் நம்ம வந்து 10⁻³ போடுவோம். இதுக்கு அர்த்தம் என்னன்னு தெரியாமல் இருப்பீங்களே. அப்போ நான் 1/30 கியூப்னா என்ன 3 0 வரும். அப்போனா 1/, அது கீழே வந்துன்னா 1/1000. இதுதான் இது ரெப்ரசன்ட். அதே தான் எல்லாத்துக்கும். அதே மாதிரி இங்கே -2 எந்த வேரியபிள் நம்பர்னா என்ன, அது மேலே போனால் மைனஸ் ஆகும், அவ்வளோதான். இப்போ 9x⁻². இதை நம்மளால் டிஃபரன்ஷியேட் பண்ண முடியல. என்ன பண்ணோம்? 9 வெளியே வச்சு இப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணால் 9 வெளியே வச்சுருமா, எக்ஸு போட்டுருமா, -2
-1 தான் போடணும் எப்பவுமே. இதை மைனஸுக்கும் ப்ளஸுக்கு லிஸ்ட் போட்டு போகிறீங்க. 9x -3. இப்போ இது இப்போ மைனஸில் இருக்குல்ல, நார்மலான அது இருந்த இந்த மாதிரி இடத்துக்கே நம்ம கொண்டு வந்துடலாம் பைலி. 9/x⁻³ அவ்வளோதான். இதோட டிஃப்ரென்சியேஷன் இதுதான் ஆன்சர். புரியுதா? இது வந்து ஒரு சிம்பிள் சம் தான், ஆனால் அது தெரியாமல் இருக்கும். ஆனால் இதோட ஒரு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக சொல்லுவான். இதில் வந்து மல்டிப்ளிகேஷன் ஒரு ரூலு, ப்ராடக்ட்னு ஒரு ரூல். ஓகே, எப்படின்னா ப்ராடக்ட் இந்த மல்டிப்ளிகேஷனாக ப்ராடக்ட் ரூலு, ப்ராடக்ட் ரூலு. இன்னொரு ரூல் வந்து டிவிஷன் ரூல். ஓகேவா? ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் ரூல் ஒன்றுமே இல்லை. இப்போ 8x இன்ட்டு 9x3. இது ஈஸி தான். இது வந்து நீங்கள் இன்ட்டு பண்ணி போடலாம். ஆனால் இதை வந்து இப்படியும் போடலாம். ப்ராடக்டில் இருக்குதுன்னு வச்சுக்கலாம். இப்போ 8x இதை வச்சுட்டு இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன். 8x இப்படி வச்சுருங்க. அடுத்தது இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். இதை மட்டும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். 9 அது 3 இன்சைட் வந்து 3. அப்புறம் அது 1 மைனஸ் போச்சுன்னா x². ஓகேவா? அடுத்த ப்ளஸ் போட்டுருங்க. 1 வச்சு இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிட்டு இதை வச்சு இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்க. இதை வச்சுட்டு இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 8 தான், நம்மளுக்கு தெரியும். இப்போ இது இன்ட்டு பண்ணால் என்ன வரும்? 27 இன்ட்டு 8னா 27 இன்ட்டு 8 7s 56. இது 16, 17, 18, 19, 20, 21, 22. ஓகேவா? 21. ஓகே, 216 x⁻³ இது 2 கியூப் ப்ளஸ் இது 56 x3. ஓகே, ரெண்டு ஆட் பண்ணால் 2 x3. ஓகேவா? இப்படியும் போடலாம். இதை அங்கேயே 5 6 x⁻4ன்னு போட்டு இப்படியும் போட்டுக்கலாம். இப்போ ஒரு டிவிஷன் ரூல் மட்டும் பார்ப்போம். இப்போ எதனா ஒரு வேரியபிள் எப்படி, ஒரு நிமிஷம். x/e⁻x. நான் சொன்ன மாதிரி நீங்கள் x(e⁻−x) இப்படியும் வச்சு போடலாம். ஒன்று மேலே எடுத்துன்னு வந்து மைனஸ் வச்சு போடலாம். இல்லைனா அப்படியே வச்சு நம்ம டிவிஷன் ரூல்னு ஒன்று வச்சு போடலாம். இது வந்தால் மல்டிப்ளை ஆகிடும். இதை நம்ம டிவிஷன் வச்சு நான் போடுறேன் பாருங்க. இங்கே பாரு, இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் இது ஒரு ஒய்ன்னு வச்சுப்போம். dy/dx போட்டோமா? எக்ஸ்னா வச்சு டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். இப்போ இப்படி போட்டோம் e⁻x அது ² ஓகே. அடுத்தது மல்டிப்ளையில் ப்ராடக்ட் உள்ள ஒன்றை வச்சு ஒன்று டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம். இதில் இதை கீழே இருக்கிற டினாமினேட்டர் ஸ்கொயர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் டினாமினேட்டர் மேலே போடுங்க. அதுக்கப்புறம் நியூமரேட்டரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1 வருமா? அடுத்தது ப்ராடக்ட் உள்ள மைனஸ் போடணும். டிவிஷன் ரூலில் ப்ராடக்ட் உள்ள ப்ளஸ் போடணும், டிவிஷன் ரூலில் மைனஸ் போடுங்க. அப்புறம் இது நியூமரேட்டரை வச்சுட்டு டினாமினேட்டர் டிஃப்ரென்ஸ் பண்ணணும். நியூமரேட்டர் வச்சு டினாமினேட்டர் டிஃப்ரென்ஸ் பண்ணால் e⁻x தான். அப்புறம் e⁻x -x e⁻x காமன் எடுக்கலாமா? எடுத்திங்கன்னா 1 - x அப்புறம் e⁻x ஸ்கொயர்னு வரும். ஸ்கொயர் அடிச்சுருங்க. வெறும் 1 - x/e⁻x. தெரியுதா? அவ்வளோதான் ஆன்சர். இது டிவிஷன் ரூல். இதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறேங்க. எதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் கிளியர் பண்ணுறேன். ஓகே, தேங்க்ஸ் அண்ட் சப்போர்ட் லீட்ஸ் மேக்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைப் ப்ளீஸ். ஓகே, தேங்க்யூ.